தொடர் விடுமுறைக்காக சொந்த ஊர் சென்றவர்கள் இன்று காலை சென்னை திரும்பியதால் காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகேயுள்ள சுங்கச்சாவடியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. தேர்தல், ஈஸ்டர் பண்டிகை உள்ளிட்ட தொடர் விடுமுறைக்காக சொந்த ஊர் சென்ற தென் மாவட்ட மக்கள் இன்று சென்னை திரும்பினர். இதனால் ஆத்தூர் என்ற இடத்தில் உள்ள சுங்கச்சாவடியில் கூடுதல் கவுண்டர்கள் திறக்கப்பட்டு பணம் வசூலிக்கப்பட்டது. எனினும் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகளும் பயணிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். வேலூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகேயுள்ள திப்பு சுல்தான் கோட்டையை மர்ம நபர்கள் வெடி வைத்து தகர்த்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விளக்கல் நத்தம் பகுதியில் அமைந்துள்ள மலைக்கோட்டையில் புதையல் இருப்பதாக தகவல் பரவி வருகிறது. இதன் காரணமாக 20 பேர் கொண்ட கும்பல் கோட்டைக்குள் சென்று அங்குள்ள குகைகளை வெடி வைத்து தகர்த்து வருவதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக கோட்டையின் பல்வேறு பகுதிகள் சிதிலமடைந்து வருகின்றன. இந்த நிலையில் திப்பு சுல்தான் கோட்டையை அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் அதனை சேதப்படுத்தும் கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்ததால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்தது. நாகர்கோவில், தக்கலை, குளைச்சல், களியக்காவிளை உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. சூறைக்காற்று வீசியதால் குலசேகரம், நித்திரவிளை, பேச்சிப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதியடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான காலநிலை நிலவுகிறது. குன்னூரில் பழுதடைந்த சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் இருந்து கம்பிசோலை, பேரட்டி, மல்லிக்குறை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் சாலை சேதமடைந்த நிலையில் காட்சியளிக்கிறது. குண்டும் குழியுமான சாலையால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமமடைந்து வருகின்றனர். இந்நிலையில் சேதமடைந்த சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சாலையை சீரமைக்காவிட்டால் தொடர் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் மக்கள் எச்சரித்துள்ளனர். தென்காசி அருகே சொத்து தகராறில் பெண் வெட்டி கொலை செய்யப்பட்டார். திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி அடுத்த ஆயிரப்பேரி பகுதியைச் சேர்ந்தவர் சிதம்பரம். இவருக்கும் உறவினர் கண்ணனுக்கும் இடையே சொத்து தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிதம்பரமும் அவரது மனைவி கோமுவும் வயலில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த கண்ணனுக்கும் சிதம்பரத்திற்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த கண்ணன் சிதம்பரம் தம்பதியை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியுள்ளார். இதில் படுகாயமடைந்த கோமு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து படுகாயமடைந்த சிதம்பரத்திற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளியை தேடி வருகின்றனர். சேலம் அயோத்திப்பட்டினம் கோதண்டராமசுவாமி திருக்கோவிலில் ராமருக்கு திருக்கல்யாண பட்டாபிஷேக வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி ராமர், சீதா பிராட்டி உற்சவர்களுக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு திருக்கல்யாணம் மற்றும் பட்டாபிஷேகம் நடத்தப்பட்டது. இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ராமரை வழிபட்டனர். ஆரணி அருகே கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்த சிறுவன் ஜலசமாதி அடைந்து விட்டதாக சமூக வலைதளங்களில் பரவும் வீடியோ குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். படவேடு அருகே ராமநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியர் ஹரிகிருஷ்ணன் என்பவரின் மகன் தனநாராயணன் 10ஆம் வகுப்பு தேர்வில் 464 மதிப்பெண்கள் பெற்ற போதிலும் மேல் படிப்பில் சேர ஆர்வமின்றி ஆன்மீகத்தில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த மாதம் 24ஆம் தேதி வீட்டிற்கு அருகிலுள்ள விவசாய கிணற்றில் தவறி விழுந்து சிறுவன் தனநாராயணன் உயிரிழந்துள்ளார். இருப்பினும் சாமியாரின் அறிவுறுத்தல்படி சிறுவன் சஜீவ ஜலசமாதி அடைந்து விட்டதாக கூறி பெற்றோர் சமாதி அமைத்து வழிபட்டு வருகின்றனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தாராபுரம் ஆய்வாளருக்கு அதிமுக பிரமுகர் பகிரங்க மிரட்டல் விடுத்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கடந்த 15ஆம் தேதி இரவு ரோந்து பணியின் போது பீர் பாட்டிலால் காவலர் சந்திரசேகரனை குத்த முயன்ற சம்பவம் தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகி ஜெயேந்திரன் மற்றும் ராம்குமார் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக நகர செயலாளர் காமராஜ் ஆய்வாளர் ராஜகண்ணுவிற்கு மிரட்டல் விடுத்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது.
பொன்னமராவதியில் ஒரு சமூகம் குறித்து இழிவாக பேசி வாட்ஸ்ஆப்பில் ஆடியோ வெளியான சம்பவத்தில் தொடர்புடைய இருவரை கைது செய்திட வலியுறுத்தி திருச்சுழி அருகே 100க்கும் மேற்பட்டவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்பாடி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அருப்புக்கோட்டை ராமேஸ்வரம் சாலையில் போராட்டம் மேற்கொண்டதால் அங்கு 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் போராட்டக் குழுவினரிடம் பேசி சமரச பேச்சுவார்த்தையை ஏற்று பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். பரமக்குடி அருகே நிலத்தகராறு தொடர்பான மோதலில் ஒருவர் உயிரிழந்தார். அரிவாள் வெட்டு காயமுற்று 4 பேருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நைனாகோவில் ஊராட்சியின் அதிமுக கிளை செயலாளராக உள்ள முத்து என்பவரின் மகன் கருப்பையாவிற்கும் உறவினர் கோவிந்தனுக்கும் இடையே நிலப்பிரச்சினை இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் இரு தரப்பினருக்கும் நேரிட்ட திடீர் மோதலில் வேல்கம்பால் குத்தப்பட்டு படுகாயமுற்ற கோவிந்தன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இருதரப்பிலும் வெட்டுக்காயமுற்ற 4 பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். மன்னார்குடி அருகே உள்ள வடுவூர் கோதண்டராமர் கோவிலில் ஸ்ரீராமநவமி விழாவையொட்டி திருத்தேரோட்டம் நடைபெற்றது. வில் ஏந்திய திருக்கோலத்தில் கோதண்டராமர், சீதாதேவி, லக்ஷ்மணன் சமேதராக கூடிய உற்சவர்களை அமர்த்தி பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். முக்கிய வீதிகள் வழியாக சென்ற தேரோட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தஞ்சாவூர் மண்டல கலை பண்பாட்டு மையத்தின் சார்பில் கிராமிய நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் இளைஞரை மர்ம நபர் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டரசன் கோட்டையில் வெல்டிங் தொழில் செய்து வந்த வினோத் என்பவர் சீவூரணி பகுதியில் சென்று கொண்டிருந்த போது வழிமறைத்த மர்ம நபர் ஒருவர் தான் வைத்திருந்த அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடியுள்ளார். இதில் படுகாயமுற்ற வினோத் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளிகளை தேடி வருகின்றனர். திண்டிவனத்தில் உள்ள திரையரங்கில் ஏசி மின் விசிறிகள் சரிவர இயங்கவில்லை என கூறி பொதுமக்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்வஸ்திக் ரோஹிணி என்ற திரையரங்கில் சினிமா காட்சி துவக்கத்தின் போது மட்டுமே ஏசி இயக்கப்பட்டதாகவும் பின்னர் நிறுத்தப்பட்டதால் மூச்சு திணறி குழந்தை உட்பட 2 மயக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து திரையரங்கில் இருந்த மக்கள் மேலாளர் அறையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஏசி வசதியை சரி செய்து தருவதாக திரையரங்க மேலாளர் உறுதி கூறியதை அடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். அறந்தாங்கி அருகே திருபுவன வாசலில் தர்ம தேவதையம்மன் கோவில் விழாவை முன்னிட்டு கைப்புறா மாட்டுப் பந்தயம் நடந்தது. இப்போட்டியில் பங்கேற்கும் மாட்டின் உரிமையாளர் மாடுகளின் கயிற்றை பிடித்தபடி நிர்ணயிக்கப்பட்ட தூரத்தை கடந்து முதலிடம் பிடிப்பவர்களுக்கு பரிசு வழங்குவது வழக்கம். பெரிய மாடு பிரிவில் 9 மாடுகளும், சின்ன மாடு பிரிவில் 25 மாடுகளும் பங்கேற்றன. நாகர்கோவில் பேருந்து நிலையத்தில் இருந்து போதிய பேருந்துகள் இல்லாததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். தேர்தலில் வாக்களித்திடவும் ஈஸ்டர் பண்டிகை உட்பட 5 நாள் விடுமுறையை கழித்திடுவதற்காகவும் ஆயிரக்கணக்கானவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சொந்த ஊர்களுக்கு வந்திருந்தனர். இவர்கள் விடுமுறையை முடித்து ஊர் திரும்ப வடச்சேரி பேருந்து நிலையத்திற்கு வந்தபோது போதிய பேருந்துகள் இல்லாததால் கடும் அவதியுற்றனர். சென்னை ஆவடியில் சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்புணர்வு செய்த லாரி ஓட்டுநரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். லாரி ஓட்டுநர் பாலச்சந்திரனுக்கு ஏற்கனவே திருமணமாகி 2.5 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் கடந்த 18ஆம் தேதியன்று பக்கத்து வீட்டில் தனித்து இருந்த 15 வயது சிறுமிக்கு தாலி கட்டி பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் லாரி ஓட்டுநர் பாலச்சந்திரனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சங்கரன்கோவில் அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 3 இளைஞர்கள் உயிரிழந்தனர். மேலநரிக்குடி கிராமத்தைச் சேர்ந்த அரவிந்த்ராஜ், ராமர் பாண்டியன், சமுத்திர பாண்டியன் ஆகிய 3 பேரும் திரையரங்கில் இரவு காட்சியை பார்த்துவிட்டு ஒரே பைக்கில் வீடு திரும்பியுள்ளனர். அப்போது அப்துல் காதர் என்ற இளைஞர் இயக்கி வந்த இருசக்கர வாகனத்துடன் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் அரவிந்த்ராஜ் உட்பட 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமுற்ற அப்துல் காதருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.
மேட்டூர் அருகே மேச்சேரியில் விளைநிலங்களில் உயர் மின்னழுத்த கோபுரம் அமைத்திட விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. விவசாயி ஆண்டியப்பன் என்பவரது நிலத்தில் முன் அனுமதியின்றி பவர் கிரிட் நிறுவனத்தினர் உயர் மின்னழுத்த கோபுரம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து மின் கோபுரம் அமைக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. விளைநிலங்கள் வழியாக மின் கோபுரங்கள் அமைப்பதற்கு பதிலாக சாலை ஓரங்களில் அமைத்திடும்படி விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திண்டிவனம் அருகே பெண் காவல் ஆய்வாளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் காவேரிப்பாக்கத்தைச் சேர்ந்த ஜெய்ஹிந்த் தேவி நெய்வேலி தெர்மல் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணியாற்றி வந்தார். தேவியின் கணவர் மாணிக்கவேலுக்கு குடிப்பழக்கம் இருந்ததால் தம்பதியிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வீட்டில் இருந்த தேவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து வந்த போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தென்காசியில் நடைபெற்ற மாநில அளவிலான கால்பந்து போட்டியில் தூத்துக்குடி மர்காஷிஸ் அணி முதல் பரிசை வென்றது. திருநெல்வேலி மாவட்டம் தென்காசியில் சாரல் கோப்பை கால்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் திருச்சி, மதுரை, தஞ்சாவூர் உட்பட மாநிலம் முழுவதிலும் இருந்து 40 அணிகள் பங்கேற்றன. நேற்று நடந்த இறுதிப் போட்டியில் தூத்துக்குடி மர்காஷிஸ் அணியும் சிவகாசியை சேர்ந்த வினோத் கிளப் அணியும் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் 2-1 என்ற கோல் கணக்கில் தூத்துக்குடி மர்காஷிஸ் அணி வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற தூத்துக்குடி அணிக்கு பரிசு கோப்பையும் 15,000 ரூபாய் ரொக்கமும் பரிசாக வழங்கப்பட்டது. திருச்சி துறையூர் அருகே கோவில் விழாவின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி பலியான 7 பேரின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். துறையூர் அருகே முத்தையம்பாளையத்தில் உள்ள கருப்பசாமி கோவிலில் சித்ரா பௌர்ணமி விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அப்போது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பெண்கள் உட்பட 7 பேர் பலியாகினர். படுகாயமடைந்த 10க்கும் மேற்பட்டவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி 7 பேரின் குடும்பத்திற்கும் பிரதமர் நிவாரண நிதியில் இருந்து தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இதேபோன்று கருப்பசாமி கோவில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியான குடும்பத்தினருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துள்ள முதல்வர் எடப்பாடி பழனிசாமி காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் முதல்வரின் பொது நிவாரண நிதியில் இருந்து வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார். பொன்பரப்பி விவகாரம் தொடர்பான கேள்விக்கு பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் பதிலளிக்க மறுப்பு தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் தமிழ்நாடு பேட்மிண்டன் சூப்பர் லீக் போட்டிகளுக்கான தொடக்க விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு இறகுப்பந்து கழக தலைவராக உள்ள அன்புமணி ராமதாஸ் பங்கேற்றார். பின்னர் பேசிய அன்புமணி, மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு இறகுப்பந்து கழகம் அதிக அளவு செலவு செய்து வருவதாக தெரிவித்தார். தமிழக வீரர்கள் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்று தர வேண்டும் என்பதே தனது ஆசை எனவும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் பொன்பரப்பி குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்காமல் அங்கிருந்து அன்புமணி ராமதாஸ் சென்றுவிட்டார். இத்துடன் நம்ம ஏரியா செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.